வணக்கம். இப்போ நாம் சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் இருக்கோம். சக்கரத்தாழ்வார் யார் பார்ப்போமா? மகாவிஷ்ணுவின் பஞ்ச ஆயுதங்களில் முதன்மையானது சுதர்சன சக்கரம். இதுவே பக்தர்களின் துயரங்களை நீக்கும் சக்கரத்தாழ்வாராக உருவம் பெற்று வழிபடப்படுகிறது. திருமாலின் ஆயுதம் பகவான் விஷ்ணுவின் வலது திருக்கரத்தை அலங்கரிக்கும் சக்கரம். தீயவற்றை அழித்து தர்மத்தை காக்கக்கூடியது. சுதர்சனா என்றால் நற்காட்சி என்று பொருள். இவரை தரிசிப்பவர்களின் வாழ்வில் நல்ல மாற்றங்களும் தெளிவும் பிறக்கும் என்பது ஐதீகம். சக்கரத்தாழ்வார் 6 வட்டங்களுக்குள் வீற்றிருந்து 16 அல்லது 32 கரங்களுடன் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தி காட்சி தருகிறார். இவருக்கு பின்புறத்தில் யோக நரசிம்மர் வீற்றிருப்பார். எனவே இவரை வழிபடுவது நரசிம்மரின் அருளையும் ஒரு சேர தரும். கிருதயுகத்தில் ஹயக்ரீவன் என்ற அசுரன் வேதங்களை அபகரித்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் துன்பம் கொடுத்தான்.